இதோ உலகவாழ் என் சகோதர சகோதரிகளே, சகோதரி எவாஞ்சலின், உங்கள் சகோதரி எவாஞ்சலின் இந்த உண்மை சம்பவங்களை, வேதத்தில் உள்ள உண்மை விஷயங்களை உங்களுக்கு முன்பாக நான் தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து தொடர்ந்து அங்காலே போக வேண்டாம், நில்லுங்கள். இதை விளப்பமாக கவனியுங்கள். இன்று இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, சபைகளில் நடந்து கொண்டிருக்கும் மாய்மாலங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கொண்டு, அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு நான் உங்களுக்கு மெதுவாகவும் ஆறுதலாகவும் விளங்கப்படுத்த போகிறேன். சற்று நேரம் எடுங்கள். இது உங்கள் பிள்ளைகளை குறித்தது. உங்களுடைய உதாசீனம், உங்களுடைய எங்களுடைய என்னையும் சேர்த்து சுயநலவாதம் பாதிக்கப்பட போறது பச்சை மண்கள். ஒன்றும் தெரியாத வாயில்லா பிராணிகளும் ஒன்றும் அறியாத பச்சை மண்ணுகளும் வதைப்புகளுக்குள் ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் வடிவாக தெரியும். நான் புதிதாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்பொழுது வாசிக்கிறேன். உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே உள்ள தள்ளப்பட்டது. பார்க்கவே தெரியுது தானே என்ன இந்த பூமிக்கு நடந்து கொண்டிருக்குது என்பது பார்க்கும் போதே தெரிகிறது தானே. இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 11ஐயும் வாசிப்போம். அது பூமியில் உள்ள தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூமியிலே வந்து என்ன செய்வார்கள்? சும்மா இருக்க போறார்களா? ஆருக்குள்ளே அவர்கள் போவார்கள்? சகல மனிதர் மேலும் ஒரு பெரிய வலையை விரிப்பார்கள். அதான் இந்த இலுமினாட்டி. அதுக்கு ஒற்றைக்கண் அடையாளம் வேற. ஏன் அந்த இலுமினாட்டி கும்பலுக்கு ஒற்றைக்கண் அடையாளம் என்று உங்களுக்கு தெரியுமா? யூதர்களை பற்றி தெரியுமா? யூதர்களை சிறைபிடிப்பார்கள். அவர்கள் தேவ மக்கள். ஆப்ரஹாம், யாக்கோப், ஈசாக் இப்படியானவர்கள். ஆப்ரஹாம் முதலில் ஈசாக், பிறகு யாக்கோப், ஏசா இப்படியான இந்த தேவ மனிதர்கள், தாவீதின் மகன் சாலோமோன், அவர்கள் சந்ததியிலே வந்த இரட்சகர் பரமபிதா, அவரை பற்றி நாங்கள் பிறகு இதில் கதைப்போம். இப்பொழுது இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் வந்து தேவ மனிதரை எப்படியாக பிடித்தார்கள்? அவர்கள் சித்திரவதை செய்தார்கள். யூதர்களை அவர்கள் இனப்பெருக்கத்தை தட்ட செய்தார்கள். அவர்களுக்கு இனம் பெருக வேணும் என்றதை தவிர வேறு ஆசையும் இல்லை அவர்களுக்கு. ஆபிரகாம் கேட்டுக்கொண்டதும் அதுதான். பரமபிதா இயேசு கிறிஸ்து இனம் பெருகுங்கள் என்று சொல்லி வேதத்தில் எங்கேயும் யாரையும் உற்சாகப்படுத்தினதே கிடையாது. அதை செய்வது யார்? சபையார். அதனுடைய பின்விளைவு என்ன? வடிவாக விளங்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு நடுவில் பெரிய பிளவுண்டாகி புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டை விலத்துகிறவைகள் இருக்கணும் தானே. அவையால் பழைய ஏற்பாட்டின் வலையில் சிக்கி 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 அந்த சிக்கு என்றைக்கும் அவள்படாது. கடவுள் ஏன் இப்படி செய்கிறார்? கடவுள் இருந்தாலும் இப்படி நடக்குமான்ட்டு கேட்டு 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 அதற்குள்ளேயே சுத்தி சுத்தி வதைக்கப்படுவார்கள். அங்க விமோசனம் என்பது இல்லை. இந்த இலுமினாட்டிக்கு வருவோம். அவர்கள் வந்து ஒற்றைக்கண் அடையாளத்தை எடுத்துக்கொண்டார்கள். யூதர்களை வதைத்து அவர்களுக்கு ஒற்றைக்கண் ஆக்கினார்கள். இப்ப புரிகிறதா மக்களே? அந்த இலுமினாட் இன்றைக்கு உலகம் முழுவதையும் ஆள வந்தால் பிள்ளைகள் கதி எப்படி இருக்கும்? தயவு செய்து ஊக்கமாக விசாரியுங்கள். இதை பற்றி கதையுங்கள். வேறு மூளையை திருப்பி வேறொரு விஷயத்தை கதைக்க வேண்டாம். ஒரு சிறிய சமையலை சமையுங்கள். குழந்தைகளுக்கு ஒரு விட்டமின் கிடைக்கக்கூடிய பக்குவமான பொருட்களை வெட்டி அவர்கள் முன்பாக வையுங்கள். இதை பற்றி தியானித்து சிந்தியுங்கள். பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் வீட்டை ஒரு கால் ஓரளவு துப்பரவாக்கி விடுங்கள். அந்த புழுதி ஒன்றும் செய்யாது. இதை வரப்போகிற புழுதியோ மிகவும் பயங்கரமாக இருக்க போகிறது மக்களே. பயங்கரமானது வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம். இதை சபைகளில் சொல்லவே மாட்டார்கள். அவர்கள் அந்த ஒரு முத்திரை இருக்க 3 தர 6 முத்திரை, அதை அவர்கள் குற்றி விட்டால் அவர்கள்
தங்கள் ஆத்துமாவை சாத்தானுக்கு வித்ததாகிவிட்டது. அதாவது பரலோக ராஜ்யத்தின் பிடியிலிருந்து அவர்கள் நழுவி கீழே விழுந்து விட்டார்கள். அவர்கள் தள்ளப்பட்ட தூதர்களின் பிள்ளைகள். இவ்வளவு மோசமான கதை தெரியுமா இது? இதை பற்றி அவர்கள் கதைக்கிறதே இல்லை. அதற்கு முன் கிறிஸ்துவின் வருகைக்கு பிள்ளைகளை எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கூட அவர்கள் அங்கே அந்த ஏற்பாட்டை குறித்து கதைக்கிறார்களே. வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், எங்களுடைய பையன் நிரப்புங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை அனுப்பி தருகிறோம். இப்படி எந்த வேத வாக்கியமும் வேதத்தில் இல்லை. இது வேதத்துக்கு மகா புறம்பானது. இப்பொழுது நானோ உங்களை எந்த விதமான கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லாமல் இந்த தேவனுடைய வார்த்தையை மட்டும் புனிதமாக உங்களுக்கு நான் தர வருகிறேன். இதில் ஆண்டவர் சொன்னது என்னென்றால், தனி ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் அவர்தான் வழி. இந்த இயேசு பிதாவினுடைய வழியில் அவரை போல வர வேண்டும், அப்போஸ்தலர்களைப் போல வர வேண்டும். அவர்கள் போய் சபைகளில போய் முழங்கால் படியிட்டு முட்டை கண்ணீர் வலித்து அங்கே அவர்களிடத்தில் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசித்தாங்கோ, எல்லாம் வேதத்தில் இருந்தது தான். அது ஒரு ஆரம்ப பள்ளி, கிண்டர் கார்டன் என்று சொல்றது ஆரம்ப பள்ளி. அந்த ஆரம்ப பள்ளியிலேயே இருந்தால் வரப்போகிற சாத்தானி அரசாங்கத்தை யார் ஜெயிக்க போறது? அவன் வந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி தர மாட்டான். அவன் மக்களையே தனக்கு ஒரு எண்ணெயாக மாற்றிக்கொள்வான். அவர்கள்தான் அவனுக்கு ஆதாயம். அதற்கு முன் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஆயத்த காரியம் வந்துவிட்டது. எந்த வியாதி, இந்த பூலோகத்தில் வர்ற எந்த வியாதிக்கு பயந்து அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி தாருங்கள், இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி தாருங்கள் என்று சுகப்படுத்தலுக்கு கேட்டுக்கொண்டு அவர்கள் அங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசீர்வாத வசனங்களை, ஏதாவது ஒரு வசனங்களை எடுத்து, ஊழியர்களுக்கு கொடுத்த வசனங்களை எடுத்து அதையும் கண்ணீரோடு அழுது கொண்டு, ஏற்கனவே மக்கள் டெப்ரஸ் என்று சொல்லப்படுகிற மனோ அழுத்தம், அந்த மனோ அழுத்தத்துக்குள்ளாகி அழுது கொண்டா இருக்கிறார்கள். அவர்களை நெஞ்சு நிமிந்தவர்களாக தேவ ஆயுதங்களை, சர்வாயுதங்களை சுமந்து தாங்களே நோய் நொடிகளை குணப்படுத்துகிறவர்களாகவும் அவர்களே ஊழியக்காரர்களாகவும் அவர்களே தீர்க்கதரிசிகளாகவும் மாற்ற மறுத்து தங்களுடைய பெயரை முன்வைத்து ஏதோ அங்கிருந்து ஆசீர்வாதத்தை அப்படியே பெற்று தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுப்பதை போல கதைப்பார்கள். தயவு செய்து உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், உங்களை தேவ பிள்ளைகளாக ஆயத்தப்படுத்துங்கள், போராளிகளாக, அப்போஸ்தலர்களாக ஆயத்தப்படுத்துங்கள். அப்போஸ்தலர் அபிஷேகம், அப்போஸ்தலர் அக்கினி உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்க வேண்டும். இது நீங்கள் தொடர்ந்து முழு மக்களுக்கும் சொல்ல வேண்டும். தள்ளப்பட்ட தூதர்கள் பூமியில் வந்து பல வித்தைகளை விடுகிறார்கள். இந்த இலுமினாட்டியோடு மட்டும் அவர்கள் நிறுத்தவில்லை, நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் மதங்கள் அவனுக்கு வாய்த்தது பெரிய வாசி. மனிதன் மதங்களை கொண்டு வந்தான். சரி, நீ அங்க கும்பிடு, இந்த சாமியை கும்பிடு, சாமி எல்லாம் ஒன்றுதான். ஓ, மதம் எத்தனை என்றாலும் நாங்கள் ஒரு சாமி தான், எங்களுக்கு உலகத்தில் ஒரு கடவுள் ஒருவர் தானே. ஓ, அப்போ இதெல்லாம் குத்துப்பட்டு இங்கெல்லாம் கொத்த மக்கள் மடிகிறார்களே. மதம் என்பது சாத்தானுக்கு, இந்த இலுமினாட்டிக்கு பெரிய ஒரு நன்கொடை. மக்களாகவே கண்டுபிடித்து அவர்களே குத்துப்பட்டு அவர்களே அதுக்குள்ள மயங்கி அவர்களே அதுக்குள்ள விழுந்து கிடப்பார்கள். இதுக்குள்ள சபையார் வேற எழுப்புதல் ஊழியத்தை செய்யாமல் வேதம் படிச்சாச்சு. சாத்தான் அதிகமாக வேதம் படிச்சிருக்கிறான் தெரியுமா? வேத வார்த்தைகளை வைத்துத்தான் பரமபிதாவை மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பிசாசானது நேரடியாக இயேசப்பாவுக்கு முன்பாக வந்து 3 கேள்விகளை கேட்டது. அத்தனையும் வேதத்தின் வார்த்தைகள். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாயால் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், நெஞ்சு நிமிந்து நில்லுங்கள். நீங்கள் நொந்து போய்
மன அழுத்தத்தில் இருக்கும் போதுதான் உங்களை பிடிக்க வருவார்கள். எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். அது இயேசப்பா சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களுக்காக நாங்கள் புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை. மக்களே, விழித்தெழுங்கள். அவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அழுதும் பிள்ளை அவள்தானே பெற வேணும் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா? இலுமினாட்டி வந்தால் என்ன, எங்களுக்கு மரணம் வந்தால் என்ன, வியாதி வந்தால் என்ன, குணப்படுத்தலின் ஆவி நமக்குள் இருந்து சரிப்பட வேண்டும். அதை சொல்லும் போது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வதற்கு பஞ்சி, ஏசப்பாவோடு பழக பஞ்சி, தூரத்தில் நின்று அவர் நாமத்தை உபயோகிப்பது. மக்களே, அது மாபெரும் ஆபத்து. பரமபிதாவுக்கு புறம்பே நின்று ஏற்கனவே அவர் நாமத்தினாலே சங்குதுகிறவர்கள் மத்தியில் போய் அங்கே ஒரு கொஞ்சத்தை வாங்கி கொண்டு வருவது எழுத்திலே இருக்காது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாது, எங்கேயும் இருக்காது. உங்களுடைய பெயர் அக்கிரமக்காரர் எல்லையில் சேர்க்கப்படுகிறது. அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். வேதத்தை புரட்டி படியுங்கள். அக்கிரமக்காரரே, உங்களை நான் அறியேன். ஏன் அக்கிரமக்காரர்? பிள்ளைகள் இப்படி கொத்து கொத்தா மடிகிறார்கள் என்று தெரிந்தும் இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மனதில்லை. அப்படி புரட்டி இப்படி புரட்டி அவர்கிட்ட போய், அவர் ஏதோ ஒரு சாமியார், அவரிடத்துல போய் இன்னும் பருகி கொண்டு ஏதாவது புடுங்கிறதற்கு இருந்தால், இந்த எரிந்த வீட்டில் புடுங்கிறது பாதி புடுங்கிறது இருக்குத்தானே, அதை போல போய் ஏதாவது புடுங்கிட்டு வந்துடலாம். அவர் 3 ஆணில தொங்கினார், இப்பொழுது உயிர் தெழுந்து வந்துட்டார், இப்போ வல்லமை நிறைந்தவராக வந்து விட்டார், ஏதாவது போய் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ற அதே வழியில் நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் ஜீவ வழி அவருடைய வழி உங்களுக்குள் இல்லாவிட்டால் ஜீவ புஸ்தகத்துக்குள்ளே வர முடியாது. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். எழுதலாம், வீடியோவோட விட்டு இந்த வார்த்தையை ஒரு கால் எழுதலாம். நான் போடுற வீடியோக்கள் அதிக பெரிய வீடியோ நான் போடுறதில்லை. பெரிய வீடியோ போடணும்ன்றதுக்காக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவேன், அவ்வளோதான். வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், ஞானஸ்நானமும் எடுக்க வேணும், கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. ஞானஸ்நானம் எடுக்க வேணும், ஏசப்பாவின் பிள்ளையாக இருக்க வேணும், உலகத்துக்கு தக்கவனாக வாழ்ந்து காட்ட வேணும், மனைவி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும். எங்கே எழுதி இருக்கிறது? பரலோக ராட்சியத்துக்காக தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள். அன்னகர்கள் என்றால் தப்பானவர்கள் அல்ல. தப்பானவர்கள் உலகில் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பட்டுக்கும். அவர்கள் அதிக காரியத்தை, திறமான, இன்னும் நலமான காரியத்தை செய்து முடிப்பார்கள். அன்னகர்கள் என்பது தேவ மனிதர்கள், துறவகம் கொண்டவர்கள். சிந்திக்க வேண்டும். அவர்களிடத்தில் பாவம் தங்காது. அவர்கள் புதிய பிறப்புகளை பூமிக்கு கொண்டு வரவில்லை. அவர்கள் கண் திறந்தவர்கள், விழித்தெழுந்த மக்கள். இந்த விழித்தெழுந்த மக்கள் விழிப்புணர்வோடே இருக்கப்பட்ட மற்ற பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து கடந்து செல்வார்கள். பரமபிதாவும் ஊழியர்களும் எப்படி கடந்து சென்றார்களோ அதே போல செல்வார்கள். அப்பொழுது இந்த உலகத்தின் அழுத்தம், இந்த உலகத்தின் பெரிய இனப்பெருக்கம் கொஞ்சமாவது குறையும்.